அப்போ ஒருத்தன் பக்கத்துல போய் இப்படின்னு சொல்லிட்டான்னா அடுத்தது மூஞ்சிலே குத்திடுவான். ஏன் தெரியுமா? இப்படி பேசுறது பாருங்க, என்னால குத்த முடியல, ஆனா உனக்கு குத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, இவரு முன்னாடி வேற உட்காந்துருக்கிற, குத்தணும்னு தோணுது அப்படின்னா நான் இப்படி பண்ணுவேன். பாருங்க, இப்படி பண்றதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அப்ப நீங்க இப்படி பண்றவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. மாமியார்ட்ட பேசும்போதும் கணவன் மாட்ட பேசும்போதும் நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்த ஆளா இருந்தீங்கன்னா உங்க கையை பாருங்க, இப்படி காட்டுங்க, என்னை காட்டுங்க, பாரு நீ தானே ட்ரைனர் சொல்லுங்க, நீ தானே ட்ரைனர் சொல்லுங்க, இப்படி பண்றோம். அப்படி இந்த கை இப்படி பாருங்க சார், உங்களை மாதிரி ட்ரைனர் யாருமே இல்லை சார். இப்படி நீட்டுறதா இருந்தீங்கன்னா இப்படி மாத்திடும், அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்படி மாத்திட்டீங்கன்னா உலகமே உங்களை வந்து ஐயோ அவர் பெரிய ஆளுங்க, ரொம்ப மரியாதையா பேசுவாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாருங்க, இது ஒரு ஆட். இது ஆக்சுவலா இதுல வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி போஸ்டர் இருந்தா இவங்க சொல்றது கேட்பீங்களா? கேட்கணும்னு தோணுதா? கேட்க மாட்டேன்னு சொல்லி மனசு சொல்லுதா? நீ யார் என்ன மிரட்டுறதுக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுதான்னு உங்களுக்கு தோணுது. அது என்ன பண்ணாங்க, அடுத்த ஆட் வரும்போது இப்படி மாத்திட்டாங்க.